வணக்கம் நண்பர்களே, மற்றொரு முறை உங்களை சந்திப்பதிலே கோம்பை சிவாவின் ஒரு பணிவான வணக்கத்துடன் இந்த ஒரு தொகுப்பை நம்ம ஆரம்பிக்கலாம். இது ஒரு அருமையான தொகுப்பு. இந்த தொகுப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கி பெருவிடை என்ற ஒரு கோழி இனங்களை வளர்த்து அதிலிருந்து ஒரு 10 ரூபா நம்ம பார்க்க முடியாதான் ஒரு இயங்கும் பட்சத்தில் சின்ன 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 பசங்கள்லேருந்து இளைஞர்கள் வரையுமே அல்லது முதியோர்கள் வரையுமே எல்லோருமே இந்த ஒரு பெருவிடை கோழிகளை கண்டிப்பாக நம்ம ஏன் வியாபார ரீதியாக கொண்டு செல்லக்கூடாது என்று ஆசைப்படும் தருவாயிலே எந்த ஒரு கோழி வகையில் எந்த ஒரு ரங்கு என்று சொல்லக்கூடிய ஒரு நிறமாகப்பட்டதை மிகவும் விரும்பி பார்க்கக்கூடிய அன்பர்கள் இன்றைக்கி வாங்கக்கூடிய அன்பர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு உண்டான ஒரு சின்ன வீடியோ தான். நிறைய பேர் வாங்குறதுக்கு உண்டான ஒரு வீடியோ. இந்த ஒரு ரங்கை இந்த ஒரு நிறத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக வழக்கை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக இந்த ஒரு நிறங்கள் நன்றாக அந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சந்தை மதிப்பிலே மிகவும் ஒரு முன்னேற்பாடாக முன்னே சென்று கொண்டிருக்கும் ஒரு அழகான ஒரு நிறம் என்று சொல்லலாம். இந்த நிறத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கீரி என்று சொல்லக்கூடிய இந்த கீரி நிறங்கள். கீரின்னா நம்ம கீரிகளை பார்த்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா புள்ளியாக உடம்பு ரீதியாக உடம்பில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபெதர்லன்றது அது இறக்கைகளிலே புள்ளியாக இருக்கக்கூடியது தான் இந்த கீரி நிறம். பெருவடை சேவல்களிலே அது கத்திக்காலாக இருந்தாலும் சரி அல்லது இந்த ஒரு வெத்துக்கால் சேவல்களாக இருந்தாலும் சரி. ஆனால் வெத்துக்கால் சேவல்களே கீரி நிறங்கள் அவ்வளோவா பார்க்க முடியாது. அதில் பார்த்தீங்கன்னா முக்காவாக பார்த்தீங்கன்னா அந்த காகம் என்று சொல்லக்கூடிய அந்த காகத்தின் நிறங்கள் அதுபோலவே நிறைய ஒரு நிறங்களைத்தான் நான் பார்க்க முடிகிறது. நெமிலி என்று சொல்லக்கூடிய தெலுங்கிலே பார்த்தீங்கன்னா நெமிலி என்று சொல்வார்கள். அது போன்ற நிறங்கள் ஜாவா என்று சொல்லக்கூடிய தமிழில் ஜாவா என்று சொல்வார்கள் நம்ம அந்த வெத்துக்கால் சண்டை இனங்களிலே. ஆகவே அதில் கீரியை பார்க்க முடியாது. கீரி ஏதோ 1-2 பார்க்கலாம் வெத்துக்காலில் கூட, ரொம்ப ரேர். ஆனால் கத்திக்காலில் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம இது போன்ற கீரி நிறங்களை நாம் தேர்ந்தெடுத்து வளர்த்தோமானால் நம்முடைய சந்தை மதிப்பு நம்முடைய அந்த ஒரு வழக்கத்திற்கு மாறாக அதிகமாக நம்ம உற்பத்தி செய்து விற்றோமானால் கண்டிப்பாக நல்ல ஒரு நிலைக்கு இதைகளை ஈடு சென்று கொண்டிருக்கலாம். இந்த ஒரு வியாபார ரீதியாக இந்த ஒரு கீரி நிறங்களை இந்த கீரி நிறங்களாகப்பட்டது நீங்கள் நல்லா நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா ஒன்று தெரியும் உங்களுக்கு. இந்த கீரி நிறங்களிலே ஒரு தனித்துவம் உண்டு. பார்க்கும்பொழுது ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். பட் காகம் இருக்கிறது, அது போலவே பார்த்திங்கன்னா அந்த மயில்கள் இருக்கின்றன, மயில் நிறங்கள் இருக்கின்றன, காக நிறங்கள் இருக்கின்றன, செங்கருப்பு என்று சொல்லக்கூடிய செங்கருப்பு நிறங்கள் இருக்கின்றன. அதுபோலவே இன்னொரு முக்கியமான ஒரு நிறம் பார்த்திங்கன்னா இந்த பொன்னிறம் கலந்த பொன்றாம் என்று சொல்லக்கூடிய இந்த புன்றமின் கலங்கள் பொன்னிறம் கலர்கள் பார்த்திங்கன்னா அந்த நிறங்கள் பார்த்திங்கன்னா மிகவும் பார்க்குறதுக்கே ஒரு நல்லா பார்க்குறதுக்கு ஒரு அருமையாக இருக்கும். இந்த ஒரு நிறங்களாகப்பட்டது பொன்றம் கலர்கள். அந்த பொன்றம் கலர்கள் பார்த்திங்கன்னா அது கூட ரொம்ப அரிதாகிவிட்டது இன்றைய சூழ்நிலையில். கீரி தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் ரொம்ப அதிகமாக வியாபார ரீதியாக நன்றாக போய்கொண்டிருக்கக்கூடிய நிறம். இந்த நிறத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து இந்த பெருவிடை சேவல்களிலே வரக்கூடிய அந்த ஒரு பெருவிடை சேவல்களிலே அது போன்ற ஒரு கட்டைகளை இட்டு குஞ்சு எடுத்தால் முட்டையிட்டு நம்ம குஞ்சு கொடுத்து எடுத்தோமானால் கண்டிப்பாக இந்த கீரி நிறங்களுக்கு நல்ல ஒரு கிராக்கி இருக்கிறது. இது ஒரு சின்ன உங்களுக்கு உண்டான இந்த ஒரு வியாபார ரீதியாக ஒரு டாக்டிக்ஸ் தான். இந்த டாக்டிக்ஸை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இது போன்ற நிறங்களை இந்த பொன்றம் என்று சொல்லக்கூடிய நிறங்களையும் அதுபோலவே இந்த கீரி நிறங்களையும் அதிக அளவிலே நீங்கள் பயன்படுத்தி அதிக அளவிலே உற்பத்தி செய்து நீங்கள் விற்றீர்களானால் விற்பனை வாய்ப்பு அதிகமாக இருக்கும் என்பதுதான் இந்த ஒரு தொகுப்பின் ஒரு முக்கியத்துவமான ஒரு பங்களிப்பு. மற்றபடி இந்த தொகுப்பில் வேறு எதுவும் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா நிறைய பேர் இப்போ தெரியாமல் தவிக்கிறாங்க. எந்த நிறங்களில் நம்ம குஞ்சு எடுத்தால் அதிகமாக நம்மளுக்கு வியாபாரம் ஆகும், வியாபார ரீதியாக எப்படி இருக்கும் இப்படிலாம் யோசிக்கிறாங்க. ஸோ அதற்கு உண்டான ஒரு சின்ன ஒரு விளக்கமான ஒரு தொகுப்பு தான் இந்த ஒரு தொகுப்பாகப்பட்டது. ஆகவே கீரை நிறங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். கீரை நிறங்களே குஞ்சுகளை உற்பத்தி செய்து நீங்கள் அதிக அளவிலே வெளியூர்களிலே எல்லாம் வெளி மாநிலங்களில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப விரும்பி இன்றைக்கி இந்த கீரை நிறங்களை தான் மிகவும் விரும்பி ஏற்றுக்கொண்டு வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தயவு செய்த நண்பர்களே, உங்களுக்கு வியாபார ரீதியாக நல்ல ஒரு லாபம் ஈட்ட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் கண்டிப்பாக இது போன்ற கீரி நிறங்களையும் பொன்றம் என்று சொல்லக்கூடிய இந்த பொன்றம் நிறங்களையுமே நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். இது ஒரு சின்ன நமக்கு ஒரு டிப்ஸ் தான். உங்களுக்கு வியாபார ரீதியாக சின்ன நுணுக்கங்களை தெரிவித்தால் வழியாக உங்களுக்கு இது தெரியாது. இது போன்ற வீடியோக்களை எல்லாம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுடைய நண்பர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம கோம்பை ஸ்டுடியோஸ் நல்லா இருந்தால் இது போன்ற வீடியோக்கள் நல்லா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அவங்க நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி எனக்கு ஒரு நல்ல ஆதரவு கொடுத்து ஒரு நல்ல நிலைக்கு ஈட்டு சென்று கொண்டிருங்கள் என்று சொல்லிக்கொண்டு ஒரு அருமையான தொகுப்பை அடுத்தடுத்து வரக்கூடிய தொகுப்பெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். பார்த்து தான் இப்போ நான் வீடியோஸே பண்ணுறேன். ஸோ நல்ல தொகுப்புகளை கண்டிப்பாக நன்றாக இருந்தால் லைக்கு கொடுங்க. மற்றபடி மற்றொரு வீடியோவிலே அழகாக உங்களை நான் சந்திக்கிறேன். அந்த ஒரு வீடியோக்காக காத்திருங்கள். உங்களுக்காக நானும் காத்து கொண்டிருக்கிறேன். ஆகவே நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம் நண்பர்களே.